கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையிலே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வருவதை செய்தீர். ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு குற்றமற்றவனாயிரு, குற்றம் அற்றவனாயிரு. இதுதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி, இப்ப நம்மை தெரிந்து கொண்டாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நாள் ஒரு எனக்கு தெரிஞ்ச மனுஷன், குடிக்கிறவர், ஆனால் கிறிஸ்டியன். அவர்கிட்ட நான் கேஷியலாக கேட்டேன், நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னா தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை தான் ஐயா, ஆனால் அவர் குடிக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய பிள்ளை தான்றாரு. எப்படி சொல்றீங்க? இயேசுவே சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ இயேசு என்னை தெரிந்து கொண்டார்ல அப்படின்றாரு. அவருக்கு புரியல. யாரை தெரிந்து கொண்டார், யாரை தெரிந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு புரியல. இப்போ உங்களை தெரிந்து கொண்டாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இயேசு உங்களை தெரிந்து கொண்டாரா இல்லையா? நீங்க தெரிந்து கொண்டிருக்கலாம், எனக்கு இயேசுவை தெரியும். ஆனா இயேசு உங்களை தெரிந்து கொண்டாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 89வது சங்கீதம் 3வது வசனம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி. என்ன சொல்றாரு? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணுவேன். இப்போ யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவனோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுவார். எல்லாரும் இல்லை, யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். சிமியோன் ஒரு பிரதர் நம்ம சபைக்கு வர இருப்போம். அவர் மனைவி மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க. இப்போ அவர் அந்த சௌரியத்தான் தெரிந்து கொண்டார்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கல்யாணம் நடந்துச்சு, அதனால அவர் கல்யாணத்தில் உடன்படிக்கை பண்ணார். கல்யாணத்தில் அந்த சௌரியம் அவர் தெரிந்து கொண்டார்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு உங்களை தெரிந்து கொண்டாரா இல்லையா? இப்போ தெரிந்து கொண்டோன்னா உடன்படிக்கை பண்ணுவேன். உடன்படிக்கைனா என்ன? 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிரா, தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. என்னவா வேதம் சொல்றது கவனிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் இருக்கு. எதற்கு என்னன்னா, உலகத்தை தண்ணினால் அழிக்கும் போது 8 பேர் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பேழை அவங்களை காப்பாத்தல, ஜலம் தான் காப்பாத்துச்சுன்னு முந்தின வசனம் இருக்கும். ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுது அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம்? எப்படி ஜலப்பிரளயத்திலிருந்து அவங்க காப்பாற்றப்பட்டாங்களோ அதற்கு ஒப்பனையானதான் ஞானஸ்நானம். தண்ணி தான் காப்பாத்துச்சுன்னு முந்தின வசனம் இருக்கும். தண்ணி தான் அவங்கள காப்பாத்துச்சு. ஞானஸ்நானங்கிறது என்னவா? மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கு. ஞானஸ்நானம் என்பது தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை. அது உடன்படிக்கை மட்டுமல்ல, நல்ல மனசாட்சியில் செய்கிறது.
நல்லா புரிஞ்சுக்கங்க. ஞானஸ்நானம் பெற்ற அநேகர் நல்ல மனசாட்சியில உடன்படிக்கை பண்ண மாதிரி இல்லை. நம்முடைய சபையை பொறுத்த அளவுக்கு ஞானஸ்நானம் யார் எடுக்கணும், ஏன் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் எல்லாம் கற்றுக் கொடுத்து தான் நாங்கள் ஞானஸ்நானம் கொடுப்போம். ஆனால் வெளியிருந்து வர்றவங்க எந்த மாதிரி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. வெளியிருந்து சபைக்கு வர்றாங்களே புதுசா, அவங்க எல்லாம் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா நல்ல மனசாட்சி வரணும். என்ன மனசாட்சி? இயேசு தேவகுமாரன், அவர் எனக்கா பலியானார், ரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். நான் என் பாவத்தெல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிட்டேன், அவர் என் பாவத்தெல்லாம் மன்னித்தார் என்கிற இப்போ நல்ல மனசாட்சி. அந்த நல்ல மனசாட்சி வந்த பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். இன்னைக்கு அநேக சபைகளில் கூட்டம் சேர்க்கறதற்காக எப்படி வேணாலும் வந்தால் ஞானஸ்நானம் கொடுத்துட்றாங்க, உடனே கொடுத்துட்றாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத் பக்கத்தில் இருந்து ஒரு குடும்பம் வந்தாங்க. நம்ம சபையிலிருந்து தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்கள அழைச்சிருந்தாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொன்னாங்க. 2 மாதம் கம்மின்னு எடுத்தாங்க. உள்ளே போனேன், அப்போவும் சினிமா படம் ஓடுது. நான் சொன்னேன், கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தான் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, இதெல்லாம் பாவம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. எனக்கு தெரியாதுயா. அப்போ நான் எப்படி தான் ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா என்னுடைய பிள்ளைகள் வாலிப பையங்க 2 பேர் ஒரு சர்ச்சுக்கு, பேர் பிரஸ்தாபமான ஒரு சர்ச்சு, அது எல்லா இடத்துலையும் பிரஸ்தாபமானது, அந்த சர்ச்சுக்கு போனாங்க. அப்போ ஒரு நாள் சொன்னாங்க 2 பேரும், அம்மா அப்பா நாங்கள் ஞானஸ்நானம் பெற போகிறோம், எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறாங்க, எங்களுக்கு நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும்ப்பா. இது வரைக்கும் அவங்க சர்ச்சுக்கு போனதில்லை. பேரண்ட்ஸு கட்டாயம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனா ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு பையங்களுக்கு. உடனே அங்குள்ள ஊழியக்காரர் கேட்குறாரு, ஏங்க நீங்களும் நீங்கள் எடுத்துக்கலாமே ஞானஸ்நானம், அன்னைக்கு தான் சர்ச்சுக்கே போயிருக்காங்க, நீங்களும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் ட்ரெஸ்ஸு கொண்டு வரலையே, அதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஞானஸ்நானம் கொடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது. இயேசுனா யார், எதுக்கு வந்தார், என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. இப்போ இப்படி தான் ஞானஸ்நானம் எடுத்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தது செல்லாது சிஸ்டர், பிரதர், செல்லாது. பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆக நான் நீங்கள் இனி கம்யூனியன் எடுக்காதீங்கன்ட்டேன். அவங்க இங்கே வர்றதில்லை, மறுபடியும் என்ன ஃபேமஸ் சர்ச்சுன்னு சொன்னாங்களோ அதே சர்ச்சுக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தாங்க சர்ச்சுக்கு வர்றாங்க. நான் சொல்கிறேன், நம்ம சபையை சார்ந்தவர்கள் வேறு சபையிலிருந்து வந்து இங்கே மெம்பராக இருப்பார்களானால் அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றதாக அநேகர் இல்லை. சப்போஸ் அவங்க மனம் திரும்பாம ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க, திரும்ப ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? என்கிட்ட இங்கே வந்த பிறகு மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதை கேட்டுட்டு சிலர் என்கிட்ட, ஐயா நீங்கள் மனம் திரும்ப தான் பிறகு தான் ஞானஸ்நானம் எடுக்கணுன்றீங்க, நான் இங்கே வந்த பிறகு தான், அந்த சபைக்கு வந்த பிறகு தான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? இன்னொரு ஞானஸ்நானம் வேதம் சொல்லுது, ஒரே ஞானஸ்நானம் தான் இருக்கு, ஒரே ஞானஸ்நானம் இருக்கு. அப்படி ஒரே ஞானஸ்நானம் இருக்குதுங்களா? எபேசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். ஒரே ஞானஸ்நானம். புரிஞ்சுங்க, இதை குறித்து விளக்கத்தை நீங்க சரியா புரியணும். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம்.
அப்போ தான் நாங்கள் முன்னால் எடுத்துட்டோம் பிரதர், கொடுத்துட்டாங்களே பிரதர், அதனால் இன்னொரு ஞானஸ்நானம் நான் எப்படி எடுக்க முடியும்? ஒரு ஞானஸ்நானம் தான் இருக்கு. இது யாருக்கு எழுதப்பட்டது தெரியுமா? எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு, எபேசியருக்கு எழுதின நிறுவனம். ஒரே ஞானஸ்நானம் எழுதியிருக்கிறார். ஏன் இந்த சபைக்கு மட்டும் ஒரே ஞானஸ்நானம் எழுதினார்? ஏன் ஏன் இப்போ அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். நல்ல கவனிங்க. அப்பல்லோ என்பவன் தான் எபேசு பட்டணத்தில் உள்ள சபையை நடத்தி வந்தவன். தற்சமயம் அப்பல்லோ கொரிந்து பட்டணத்துக்கு போயிருக்கிறான். கொரிந்து பட்டணத்துக்கு போயிருக்கிற அந்த நாளில் பவுல் எபேசுக்கு வந்துட்டான். அப்பல்லோ கொரிந்துக்கு போயிருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் பவுல் எபேசுக்கு வர்றான். எபேசுக்கு வந்தவன என்ன கேட்கிறான் பாருங்க. அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அருமையான விசுவாசிகளே, நல்லா கவனிங்க. யார் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக இருக்கிறீங்களோ அவங்க பரிசுத்த ஆவியை கட்டாயம் பெற்றே ஆகணுங்க. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை பெற்ற பரிசுத்தாவி, பரிசுத்தாவி பெற்றாதான் மீட்கப்பட முடியும். பரிசுத்தாவி பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். கட்டாயம் பரிசுத்தாவியை பெற்றே ஆக வேண்டும், பெற்றே ஆக வேண்டும். எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால ஞானசானம் எடுத்தேன், எங்கள் அப்பா சொன்னாங்க ஞானசானம் எடுத்தேன், இவங்க சொன்னாங்க அந்த ஞானசானம் செல்லாதுங்க. இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. பரிசுத்தாவி பெற்றீர்களான்னு கேட்டான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அப்படின்னு கேள்வியே பட்டது இல்லையே. ஏங்க இவங்க இருக்கிறது சபையிலங்க. சபை இயேசுவுக்கு முன்னாலா பின்னாலா? இயேசுவுக்கு பின்னால. இயேசுவுக்கு அப்புறம் தான் சபையை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பரிசுத்தாவி பெற்ற அன்னைக்கு தான் சபையை ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க பரிசுத்தாவியா, நாங்க அப்படி கேள்வியே படலையப்பா அப்படின்றாங்க. உடனே அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, அடுத்த வருஷம். அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். எங்க பரிசுத்தாவி பெற்றதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படியானால் நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் அப்படின்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். ஓகே, அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் ரைட் ஆர் ராங்? சரியா தப்பா? ரைட். ரைட் இல்லைன்னா இயேசுவை ஞானஸ்நானம் எடுத்துக்க மாட்டார். அது சரி இல்லைன்னா இயேசுவை ஞானஸ்நானம் எடுத்துக்க மாட்டார். ஓகே, அப்போ அவன் கொடுத்தது ஞானஸ்நானம், ஓகே, இயேசு எடுத்தார், அது ரைட். சொன்ன உடனே என்ன நடக்குன்னு பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று. நல்லா கவனிச்சிங்க, இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். சரி, இப்போ அவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? தனக்கு பின் வருகிறவராய் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தான். இப்படி சொல்றேன். இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது என்ன சொல்றான்? நீங்க மனம் திரும்புங்க, பாவங்களை அறிக்கையிடுங்க. இப்போ பாவத்தை அறிக்கையிட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்துங்க, இயேசு மேல விசுவாசம் வைங்கன்றான். தனக்கு பின் வருவராகிய இயேசு கிறிஸ்துவினால் விசுவாசிக்க வேணும். மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் எடுத்துங்க, ஆனா இதுக்கு மேல இயேசு விசுவாசிக்க வேண்டும்ன்றான். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? இது இப்படியே வச்சுட்டு மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இங்க இயேசு என்ன சொல்றாரு? பரலோகத்துக்கு போக முன்னால அவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
அங்க யோவான் என்ன சொன்னா, ஞானஸ்நானம் எடுத்துட்டு இயேசு மேல விசுவாசம் வைங்கன்னா, இங்க என்ன சொல்றாரு இயேசு? இயேசு மேல விசுவாசம் வச்சுட்டு ஞானஸ்நானம் எடுங்கன்னாரு. இயேசு தேவகுமாரன் எனக்கு இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தத்தினார், மரித்தார், என் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டேன், மன்னித்தார் என்று விசுவாசித்து அதுக்கப்புறம் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறணும். ரெண்டு வித்தியாசம், கொஞ்சம் புரிஞ்சுங்க. அவங்க எடுத்த ஞானஸ்நானம் ரைட்டு, ஆனால் அது எப்போ சபை ஸ்டார்ட் பண்ணுனால அவங்க மனம் திரும்பினாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, இப்போ இயேசு மேலே விசுவாசம் வச்சுருக்காங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புங்க, இயேசுக்கு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் ஞானஸ்நானம் எடுங்கன்றாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம், ரெண்டுக்கும் வித்தியாசம். இது என்ன நடக்குது பாருங்க. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எங்க அதை கேட்ட போது, என்ன சபை எப்போ உள்ளது? இயேசுவுக்கு அப்புறம் உள்ளதான் சபை. இவங்க இயேசுவுக்கு முன்னால உள்ள ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இயேசு வந்த பிறகு இயேசு என்ன சொல்றாரு அப்படிதான் ஞானிக்கணும். நீங்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு தான் சொன்னார். ஆகவே இயேசு எப்படி செய்யணும்? இப்போ என்ன நடக்குது? அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ ரெண்டாவது ஞானஸ்நானம் ஆச்சா? ரெண்டாவது ஞானஸ்நானம் ஆச்சா? எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட்? எங்க அதுவும் ஒரிஜினல் தான், ஆனால் இயேசு சொன்னபடி இதுதான் ஒரிஜினல். ரெண்டாவது ஞானஸ்நானம் இதைத்தான் இங்க சொன்னாரு. ஒரே ஞானஸ்நானம் அறிக்கையிடுங்க. நான் ரெண்டு எடுத்தனே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது ஞானஸ்நானத்துக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்? இயேசுக்கு அப்புறம் இயேசு சொன்னபடி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஓகே, இதை புரிஞ்சிங்க. ரெண்டாவது ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இதைத்தான் சொல்றாரு பவுல், ஒரே ஞானஸ்நானம் அறிக்கை எடுப்பார். யாருக்கு சொன்னாரு? எபேசு சபைக்கு தான். இப்போ நாமெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கறது எப்படி கொடுப்போம்? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. போதும். இயேசு தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளை முதல்ல சீஷராக்குங்க, அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே. நல்லா புரிஞ்சுங்க, நாமத்திலே, நாமத்தினாலே அல்ல. நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தா தப்பு. நாமத்தினாலேக்கும் நாமத்திலேக்கும் வித்தியாசம் இருக்கா? நான் புரியுற மாதிரி சொல்றேன். எங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போவதை பார்க்கிறோம். வானம் பூமியை ஒளிந்து போவது நல்லது. என்ன சொல்றீங்க? இப்ப அவர் சொல்றாரு, நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கன்றார். முழு உலகத்துக்கும் நம்ம போனாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே தான் கொடுப்பார். நாமத்தினாலேங்கிறது அர்த்தம் வேற. என் பேனாவை சுதாகர் கையிலே கொடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கை யார் கையை மீன் பண்ணுது? அவர் கையை மீன் பண்ணுது, அப்படித்தானா? கையினாலே கொடுக்குறேன்னா யார் கையை மீன் பண்ணுது? என் கை. ரெண்டுக்கு வித்தியாசம், நல்லா புரிஞ்சுங்க. கையிலே கொடுக்குறேன்னா அர்த்தம் வேற, கையினாலே கொடுக்குறேன்னா அர்த்தம் வேற. இன்னைக்கு ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கொடுக்கணும். அது என்னங்க நாமத்தினாலே நாமன்றீங்க, என்ன புரியலன்றீங்களா? வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய நாமங்கிறத பாருங்களேன். இப்போ இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமங்கிறது என்னவா? தேவனுடைய வார்த்தை. இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அர்த்தம். பிதா குமாரன் பரிசுத்தாவி வார்த்தையிலே கொடுத்தாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி வார்த்தையில கொடுத்தாங்க, 3 பேரையும் சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தானா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க.
புரிஞ்சுக்கங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க கவனமா கேட்டுங்க. நீங்கள் மனம் திரும்புங்க. பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் ஞானஸ்நானம். நாமத்திலேயா நாமத்தினாலேயா? ஏன் நாமத்தினாலேன்னு வந்துச்சு? இப்ப நாமங்கிறது என்ன? வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கின்றார். இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொன்னாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கொடுக்கணும்னாரு. ஓகே, இதைத்தான் ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்காங்க, உங்களை குழப்பறதுக்கு வருவாங்க. அங்க அப்படிலாம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால தாங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை குழப்புவாங்க. அவங்களுக்கு நீங்க ஆன்சர் கொடுக்கணும்னா, நம்ம இருக்கிறோம் பெந்தேகோஸ்து சபை, நம்ம முழு உலகம் போனாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் கொடுப்போம். அப்படிதானா? வேற மாற்றுவோமா? மாற்ற மாட்டோம். ஆனா இப்ப அப்போஸ்தலனாகிய பேதுருவே மாத்திராரு பாருங்க. அவன் கொடுத்த ஞானஸ்நானத்தை பேதுருவே மாத்திராரு பாருங்க. நல்லா கவனிச்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் கொடுத்தது சரிதான். நாமத்தினாலேங்கிறது அர்த்தம் என்ன? வார்த்தையினாலே. இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொன்னாரு? அதைத்தான் கொடுத்தானுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் திருச்சி பேசிட்டாருங்க. இப்ப பாருங்களேன், இவர் சொன்னது சரிதான் அப்படின்னா இதே மாதிரி தானே இன்னொரு இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்துருக்கணும். நான் சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தானே ஞானஸ்நானம் கொடுத்துருக்கணும். வாசிங்க இப்போ அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். இதே பேதுரு தாங்க சொல்றான் கொர்நேலி வீட்டுக்கு, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ஏங்க அங்க சொன்னா என்ன சொன்னா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அது மாதிரி தான் சொல்லியிருக்கணும். அது மாதிரி தானங்க சொல்லியிருக்கணும். ஒரே மாதிரி தானே இருக்கணும். இக்க கர்த்தருடைய நாமத்தினாலே, அது என்ன? கர்த்தருடைய நாமத்தினால அவர் சொன்ன வார்த்தையினால தான் கொடுத்தாங்க. சரி, இவர் ரெண்டு மாத்திரானா கொடுக்கறத மூணாவது ஒரு நபர் சொல்றேன், பவுல். வாசிங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது என்னது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தான். அடுத்தது கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுத்தான். இவன் என்ன கொடுக்குறான்? 3 தடவை ஞானஸ்நானம் கொடுக்கும்போது 3 விதமா கொடுக்குறாங்களே. ஆனா நம்ம அப்படி இல்லைங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கொடுக்கணும். இதுதான் உண்மை. ஓகே, இப்போ புரிஞ்சுக்கங்க. யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்களோ மனம் திரும்பி, நான் சொல்றேங்கிறக்கா நீங்க கட்டாயம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் பாஸ்டர் கூடாது. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னித்தான்னு விசுவாசிக்கிறவங்க சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுத்துங்க. ஓகே, அப்படி ஞானஸ்நானம் எடுத்தா என்ன அர்த்தம்? இயேசுவோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர்கள்னு அர்த்தம். உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர்கள் அர்த்தம். இப்போ நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ண நிமித்தம் அவருடையவர்கள். வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதலுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்லா கவனிங்க. எதற்காக எப்பொழுது தெரிந்து கொண்டார்? இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார், உண்மைதான். ஆனால் எதற்காக தெரிந்து கொண்டார்? எப்பொழுது தெரிந்து கொண்டார்? இங்கு கவனிங்க. தமக்கு முன் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும். இதுக்கு தான் தெரிந்து கொண்டார். எப்போ தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்பே. உலகமே உண்டாகல, அதுக்கு முன்னாலே நம்மளை தெரிஞ்சு வச்சுட்டார். எப்படி? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எங்க 3 விதமான காலம். மனசாட்சியின் காலம்னு ஒன்று உண்டு. மனசாட்சியின் காலங்கிறது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால் வரைக்கும் மனசாட்சியின் காலம். அடுத்தது நியாயப்பிரமாணத்தின் காலம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் காலம்.
கிருபையின் காலம். ஆனா நம்மளை எப்போ தெரிந்து கொண்டாரா? உலகம் உண்டாகும்னால. எப்படி தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள். அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம பிறப்போம், இந்த காலத்தில் உங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவன் இந்த காலத்தில் நம்மளை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் இப்ப சொல்லுங்க? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கும் தெரிந்து கொண்டார். வாங்க, இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அன்புல பரிசுத்த வைராக்கியத்தோடு வாழ்வதற்கும் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தெரிந்து கொண்டார். அருமையான சௌரியே சௌனே கேள், என்னை தெரிந்து கொண்டார்னு மாறுதட்டுறது பெருசு இல்லைங்க. ஏன் தெரிந்து கொண்டார்? அவர் மேல இருக்கிற அன்புல நீ இன்னும் பரிசுத்தமா இருப்பதற்கும், அதோடு மாத்திரமல்ல குற்றம் அற்றவனாய் வாழ்வதற்காக தான் தெரிந்து கொண்டார். உன்னை தெரிந்து கொண்டார்னு சொன்ன சந்தோஷப்படுற, நல்லதுதான். ஆனால் அன்புல பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவர் மேல. அடுத்தது குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் தெரிந்து கொண்டார். வேதம் என்ன சொல்லு பார்ப்போம். கொலோசையர் 1வது அதிகாரம் 21வது வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்போ ஒப்புரவாக்கினார் பிதாவோடு கூட. ஏன்னா முன்னால இப்படிப்பட்டவங்களா இருந்தோம், துர்க்கிரிகளிலே மனசிலே சத்துருக்களாக இருந்தோம். இப்ப பரிசுத்தமாராகவும் குற்றம் அற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் அவருக்கு முன் நிற்கத்தான் நம்மளை தெரிந்து கொண்டார். எப்படி? பரிசுத்தமா இருக்கணும், குற்றமற்றவளா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவி பெற்றேன், எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெஸ்ட். தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் பரிசுத்தமாகவும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார். நம்ம எந்த அளவுக்குங்க பரிசுத்தமா இருக்கிறோம், குற்றமற்றவளா இருக்கிறோமா? வேதத்தை நல்லா கவனமா கவனிச்சிருங்க. இப்போ 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. என்ன சொல்லுது பாருங்க? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றம் அற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதா. இயேசு வருவாரா? வருவாரா? வரும்போது நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் எப்படி இருக்கணுமா? குற்றம் அற்றதா இருக்கணும். ஏங்க எப்படி இருக்கணும்? ஏன் குற்றமற்றவளாய் வாழணும்? ஏன் குற்றமற்றவளாய் வாழணும்? நீங்களும் நானும் சபைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. சபை சபை வந்து சரீரம், இயேசு தலை. அவர் எப்படிப்பட்ட, அவர் வராராம். அவர் எப்படிப்பட்டவர்? வாசிங்க எபிரேயர்கள் நிருபம் 7வது அதிகாரம் 26வது வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவரா இருக்கிறார். யார சொல்லுது? இயேசு கிறிஸ்து சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்லுது. கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. இவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், குற்றம் அற்றவர். ஏங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் மட்டுமல்ல, ஒரு சின்ன குற்றம் கூட அவற்றை கண்டுபிடிக்க முடியாது. குற்றமற்றவர். மணவாளம் இயேசு குற்றமற்றவராயிருந்தா மணவாட்டியை மீட்டு போக வராரு. மணவாட்டி எப்படி இருக்கணும்? எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாமா? எப்படி வேணாலும் ஜீவிக்கலாமா? குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுங்க. குற்றம் அற்ற ஒரு ஜீவிக்கணும். சும்மா நானும் ரட்சிக்கப்பட்டேன், ஞானம் சார்த்தேன், எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கேன், சர்ச்சுக்கு போனேன் வந்தேன். ஆனா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார். எப்படி இருக்குன்னு பார். உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தல? நீ தப்பு செய்யறத பற்றி அவர் குற்றமற்றவருங்க. அவர் குற்றமற்றவர்.
நான் உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எப்படின்னு சொல்றேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? என்ன சொல்றாரு? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த? நீயும் நானும் பாவம் செஞ்சா ஊர்ல உள்ளவர் என்ன சொல்லுவான்? அடே ரட்சிக்கு விட்டேனே, என்ன மாதிரிலாம் பாவம் செய்யணும் பேர் குற்றவாளி, நீ குற்றவாளி. குற்றம் அற்றவனாய் இருக்கும்படிதான் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் அற்றவளுமாய் வாழ்வதற்காகத்தான் தெரிந்து கொண்டார். ஆனா உன் வாழ்க்கை யோசித்துப்பார் சௌரனே, சௌரிய யோசித்துப்பார். மனசாட்சி சொல்லல, உன் வாழ்க்கை குற்றமா இருக்குன்னு சொல்லல. அவர் சொல்றார், என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அவர்கிட்ட பாவமே இல்லைங்க, அவர் குற்றம் இல்லாதவர், அதனால தான் பாவம் இல்லாதவர். அப்போ நீங்களும் நானும் குற்றமற்றவங்களா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப நம்மகிட்ட பாவம் இருக்கலாமா? பாவம் இருந்தா குற்றவாளிங்க, பாவம் இருந்தா குற்றவாளி. எப்படி இயேசுவை போல நீங்க குற்றமற்றவங்களா இருப்பீங்க? பாவம் இருக்குதான் பார். ரகசியமா செய்யான் பார். மொபைல்ல பாக்குறது என்ன? தேடி ஆகிலும் தடவி ஆகிலும் கண்டுபிடிங்கன்னா இவன் தடவிக்கிட்டே இருக்கான். மொபைல் அதுல தடவி கண்டுபிடிக்கிறான். என்ன படம் பார்க்கலாம், என்ன சீரியல் பார்க்கலாம், வேதனைங்க. எங்க பாவம் இருந்தால் குற்றம் உள்ளவருங்க. அவர் சொல்றார், என்னிலே பாவம் உண்டென்று யாராவது உங்களை குற்றப்படுத்த முடியும். அப்ப பாவம் இருந்தா குற்றவாளி தானே அவரு. என்ன சொல்றீங்க? இப்ப நம்மகிட்ட பாவம் இருக்குதா இல்லையா? பரலோகத்துக்கு போயிடுவோமா? இன்னைக்கு வந்தாலும் பறந்துருவோம்ல. அப்ப பாவம் இல்லை இல்ல? இது நடது. எப்ப செத்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவோம்ல. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன்னு ஒருத்தன் சொல்லுவான், கடைசியில் லாஸ்ட் ரேங்க் கூட வர மாட்டான், ஃபெயில் ஆயிடுவான். அவன் நினைக்கலாங்க, எவ்வளவு வேணாலும் நினைக்கலாம். அவன் எழுதின எழுத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பரீட்சையில் டீச்சர் மார்க் போடுவாங்க. அவன் நான் ஃபர்ஸ்ட் தான் வருவேன், ஃபர்ஸ்ட் தான் வருவேன் வச்சுக்கோ. நீ எழுதுன மாதிரி தானே மார்க் போடுவாங்க. நான் பாவம் இல்லாமல் வாழ்றேன், பாவம் இல்லாமல் வாழ்றேன் நீ சொல்லலாம். ஆனா என் தேவனுக்கு தெரியுமா நீ பாவம் சரியா இல்லையான்னு. இப்போ அவர் சொல்றாரு, எவனாவது என்னை குற்றப்படுத்த முடியுமா சொல்லு? நான் பாவம் செஞ்சேன்னு எவனாவது குற்றப்படுத்த முடியுமா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 14வது வசனம். அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. ஏங்க இது யார் சொன்னது தெரியுமா? பிலாத்து. ஒரு குற்றத்தை இவரிடத்தில் காணவில்லை. நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றை கூட நான் பார்க்கல. நீங்க சொல்லலாம் நான் குற்றமற்றவன், அடுத்தவன் சொல்லுவானா? அடுத்தவன் சொல்லுவானா? உங்க ஃப்ரெண்டு சொல்லுவானா? சொந்தக்காரன் சொல்லுவானா? உன் கூட வேலை பார்க்கிறவன் சொல்லுவானா? அவர் ரொம்ப உண்மையான ஒருப்பா, குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றவர்ப்பா சொல்லுவாரா? உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்களா? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களா? வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்களா? ஓ நீதான் ஏன் நல்லவன்ற, அவன் கூட வேலை பார்க்குறக்கு எனக்கு தான் தெரியும் அவன் எப்படிப்பட்டவன். ஆனா இயேசு அவரே சொல்றாரு, என்னிலே பாவம் உண்டு எவனாவது என்னை குற்றப்படுத்த முடியுமா கேட்கிறார். 2 பிலாத்து சொல்றான், அவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை காணவில்லை. எப்படி ஒரு மனுஷன் குற்றம் இல்லாம வாழ முடியும்? அவருக்கு முடிஞ்சிருக்கல. அவர் மனுஷனா தானே இருந்தாரு. அவர் தேவகுமாரனா இருந்தாலும் மனுஷன் தானே. என்னங்க மனுஷனா தானே வாழ்ந்தாரு. அப்படின்னா அவர் எப்படி ஒரு மனுஷன் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். இப்போ
பிரதானிகள், தேசாதிபதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தானியேல் இடத்துல குற்றம் கண்டுபிடித்து முகாந்திரம் ரீசன் தேடுறாங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் பாருங்க, அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இப்ப தானியேலிட்டதுல ஏன் குற்றம் இல்லை? உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவனிடத்தில் யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அருமையான சௌனே கேள், எந்த மனுஷன் தன் வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், தேவனுக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறானோ அவன் குற்றம் இல்லாத ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வான். இல்ல வாழ்வாள். உண்மையா இருக்கணும். ஆண்டவர் விரும்புறது என்ன? 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். போதும் சிஸ்டர். என்னவா ஆண்டவருடைய எண்ணம் என்ன? உள்ளத்துல உண்மை இருக்கணும். நான் உண்மையா இருக்கிறேன்னு பேச்சில சொல்றது இல்லைங்க, உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறார். எந்த சவரனோ சௌரியோ யார் தன்னுடைய உள்ளத்துல உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, குற்றமற்றவங்களா இருப்பாங்க. உள்ளத்தில் உண்மை இருக்கணும். ஆனா வெளியே உண்மை மாதிரி பேசிட்டு உள்ளத்துல அவளை ஏமாத்திட்டேனே, அவனை ஏமாத்திட்டேனே, இது ரொம்ப ஈஸிங்க. உன் உள்ளத்திலே உண்மையை இருப்பாயானால் உன்னை குற்றமே கண்டுபிடிக்க முடியாது. தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கலாம் தான் பார்த்தாங்க, ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்? உண்மை உள்ளவனா இருந்தான். உண்மை உள்ளவனா. உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். பேச்சில் உண்மையா இருக்கியா? செயல்பாட்டில் உண்மையா இருக்கியா? பாவம் இல்லாம இருக்கியா? ஏங்க உள்ளத்திலே உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன் முன்னால் நீங்க உண்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெளியே போய் தப்பு பண்ணுவீங்க. நான் என் மனைவிக்கு முன்னால உண்மையா இருக்கேன்னு நினைச்சேன்னா நான் வெளியே போய் தப்பு பண்ணுவேன். ஆனா உள்ளத்திலே நான் உண்மையா இருக்க விரும்புறேன். ஆண்டவரே உண்மையா இருக்க விரும்புறேன் உங்களுக்கு முன்னால அப்படி நினைச்சா நான் எங்கேயும் போய் தப்பு பண்ண மாட்டேன். என்ன சொல்றீங்க? நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி நான் உள்ளத்துல அசுத்தமான எண்ணத்தையோ வேதனை காரியத்தையோ நினைச்சு நான் உங்களை வேதனைப்படுத்துறேன், அது எனக்கு நல்லா இருக்குண்ணா, அப்படியே இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பண்ணிருங்க ஆண்டவரேன்னு காலி பண்ணுங்க. என்னத்துக்கு எதுக்கு வாழ்க்கை? எனக்கு ஊரை ஏமாத்தி உலகத்தை ஏமாத்தி வாழ்றதுக்கா? இல்லை, எனக்கு அவசியமே இல்லை. உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புறாரு, அவன் தாங்க குற்றம் இல்லாம வாழ்வான். குற்றமற்றவனா இருக்கும்படிதான் உலக தோற்றத்திற்கு முன்பே கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்போ உங்க மனசாட்சி குத்துதான் பாருங்க. நம்ம வாழ்க்கையில குற்றம் இருக்குதுன்னு சொல்லி இருக்குதா இல்லையான்னு குற்றச்சாட்டு தான். ஏன் குற்றவாளியா நீங்க? உள்ளத்தில் உண்மை இல்லை. உள்ளத்தில் உண்மை இல்லை. தாவீது சொல்றான், வாசிங்க 18ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். நல்ல கவனிங்க, அவன் வாழ்க்கையில துர்க்குணத்துக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டானா. எப்படி? அவர் முன்பாக மன உண்மையா இருக்கிறேன், அதனால எனக்கு வரக்கூடிய துர்க்குணத்துக்கு நான் என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். நான் உங்களுக்கு முன்னால விலக்கி காத்துக்கொண்டேன்னா நீங்க இல்லாத தப்பு பண்ணிடுவேன். எங்க அவருக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தாதாங்க நான் பாவம் செய்ய மாட்டேன். எங்க குற்றமற்றவனா இருக்கணும்னு விரும்புறீங்களா இல்லையா? இயேசு வந்தா குற்றம் இல்லாம போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? என் இருதயத்தில் நான் உண்மையா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் உண்மையா இருக்க விரும்புறேன். ஒரு குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ விரும்புறேன். உங்களுக்கு முன்பா உண்மையா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? எங்க வாழ்ந்தா ஆண்டவருக்கு வாழ்வோம். உலகம் உண்டாவதற்கு முன்னே உங்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? மறந்துட்டீங்க. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாம் குற்றம் அற்றவர்களமாய் வாழ. நீங்களும் நானும் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாருங்க. என் மனவேட்டிங்க, என் மனைவி குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் நினைப்பேனா இல்லையா? எப்படி வேணாலும் வாழட்டும் போ, நீ எனக்கு மனைவியா மட்டும் இருந்துக்க சொல்லுவாங்க.
எந்த போக்கரி பயிலும் சொல்ல மாட்டேன். தான் மனைவி தனக்கு முன்னால் குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழும்னு நினைப்பானா இல்லையா? ஸ்திரியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். பழி வாங்கும் நாளில் அவனை தப்ப விட கொன்னு விடுவாங்க. ஏய் என்னடி என்கிட்ட இருந்துக்கிட்டு என் கூட இருந்துக்கிட்டு என்னொருத்தன்ட்டு கொன்னே விடுவான். கள்ள காதலனை வச்சிருக்கான், கள்ள காதலியை வச்சிருக்கான்னு இவனை கொல்லுவான். எங்க ஒரு புருஷன் மனைவியே தான் மனைவி தனக்கு முற்றிலும் உண்மையா இருக்க விரும்புறான். 100க்கு 100 உண்மை, அது அப்படித்தான் இருக்கணும். அப்படின்னா நீங்களும் நானும் இயேசுவுக்கு மனைவியா மனவாட்டியா? மனவாட்டியா? மனைவியா மனவாட்டியா? ரெண்டும், மனைவியும் சரி மனவாட்டியும் சரி. அப்ப நம்ம தப்பு பண்ணா எப்படி இருக்கும் அவருக்கு? இப்ப ஒண்ணு அடிக்க மாட்டேங்கிறாரு, அடிக்க மாட்டாரு, அவர் வரும்போது விட்டுட்டு போயிடுவார். போ, கதை காலி. அடிக்க மாட்டேங்கிறார். ஏன் அடிக்க மாட்டேங்கிறார் தெரியுமா? ஏன் அடிக்க மாட்டேங்கிறார் தெரியுமா? சொல்லவா? எவ்வளவு தப்புண்ண ஏன் அடிக்க மாட்டேங்கிறார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால், அதாவது செயல்படாமல் போனால், அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. அடிக்க மாட்டேன். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். எதுக்கு? காப்பாத்த வந்தேன்பா. அதனால்தான் உங்களை அடிக்கல. மற்றபடி நம்ம செஞ்ச தப்புக்கு நம்மளுக்கு என்னைக்கோ அடிச்சு காலி பண்ணிட்டு போயிருக்கலாம். ரொம்ப நல்ல ஆண்டவர் யார், ரொம்ப நல்ல ஆண்டவர். ஆனா ஒண்ணு, இப்ப அடிக்கலன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாழாதீங்க. இயேசு வரும்போது குற்றம் இல்லாதவங்களா வாழ்ந்தீங்கன்னா தான் இயேசு வரும்போது சந்திக்கலாம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லும், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே உன்னை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். இங்க நான் விட்டுறேன், போ, அங்க வந்து பாத்துக்கிறேன். போ, இந்த காலவெளியில் வந்திருக்கிற அருமையான சௌர்ணய சௌரியே, குற்றம் அற்றவளாய் இருப்பதற்கு நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக இருதயத்தில் உண்மை உள்ளவங்களா இருக்கணும். நான் என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தா நான் ஒரு நாளும் ஒரு குற்றத்தையும் யாருக்கும் எங்கேயும் நான் செய்ய மாட்டேன். என்ன சொல்றீங்க? என் பார்வை சுத்தமா இருக்கும், என் செயல் சுத்தமா இருக்கும், என் பேச்சு சுத்தமா இருக்கும். ஏன் தெரியுமா? உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புறேன். ஏன்னா உள்ளத்தை பார்க்கிறவர் அவர். அதுக்காக நான் உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புறேன். என்ன செய்யலாம்? ரைட். ஒண்ணு, உலகத்தை ஒற்றதற்கு முன்பே தெரிந்து கொண்டது அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கத்தான். உங்க இருதயம் உங்களுக்கு எங்கேயாவது இடிக்குதுங்களாங்க? நீ இப்படிலாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறேடி அப்படின்னு சொல்லி உங்க உள்ளம் எங்கேயாவது இடிக்குதான் பாருங்க. குற்றம் உள்ளவர்கள், குற்றவாளி. இயேசு குற்றமற்றவர். நானும் நீயும் குற்றம் இல்லாம இருக்கணும்னா அவர் பாவம் இல்லாம குற்றமற்றவராக இருந்தார். நீயும் நானும் இருதயத்தில் உண்மையா இருந்தா குற்றம் இல்லாம வாழ முடியும். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, குற்றம் இல்லாமல் வாழ்வது எப்படி? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. நல்லா கவனிங்க. கோணலும் மாறுபாடும் சந்ததி நடுவில் அப்படின்னா இந்த பாவமான உலகத்தின் மத்தியிலே நாம் குற்றமற்றவளும் கபடற்றவளும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். என்னவா? எல்லாவற்றையும் என்ன? இயேசு சொன்ன எல்லா வசனத்தையும் முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம அப்படி செஞ்சிடணும். அப்படி முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம அப்படியே செஞ்சா நீங்களும் நானும் எப்படி இருப்போமா? மாசற்றவளும் குற்றமற்றவளுமா இருப்போம். ஆனா வசனத்தின்படி வாழ்றீங்களா? எப்படி படிக்கிறீங்களா? வாழ்றீங்களா?
ஆசீர்வாதத்துக்காக படிக்கிறீங்க, ஆனா வாழ்றதுக்காக படிக்கிறீங்க? வசனம் கேட்க வர்றீங்க, வாழ்றதுக்காக கேட்கறீங்களா இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறீங்களா? வாழ்றதுக்கு தாங்க படிக்கணும். அதுதான் நம்மளை பரிசுத்தாக்கும், குற்றமற்றவனா மாற்றும். அதுவும் எப்படி வாழணுமா? எந்த வசனம் சொன்னாலும் முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம அப்படியே செஞ்சிடும். எந்த வசனம் சொன்னாலும் முடியுமா? முடியுமா? சகோதரிகளை கேட்போம், முடியுமா? எந்த வசனம் சொன்னாலும். இப்ப பாருங்க, வாசிப்போம். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 119 சங்கீதம் 60 வசனம். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். இவன் படிச்சான், ஆண்டவர் சொன்ன படிச்சான், நியாயப்பிரமாணத்தை படிச்சான். படிச்சவன் என்ன சொல்றான்? ஆடே உடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, நான் தாமதம் பண்ணாமல் தீவிரித்தேன். எங்க தாமதம் பண்ணவில்லைங்கிறது வேற, தீவிரிக்கிறது வேற. தாமதம் பண்ணாமல் தீவிரித்தேன். எதுக்கு அப்படி பண்ணானா? வசனத்தின் போய் வாழ்றதுக்கு இம்மிடியேட்டா கீழ்படுறான். நீங்க எப்படி கர்த்தர் என்கிட்ட பேசட்டும் அப்போ நான் கீழ்படுவேன். எப்படி பேசுவாரு? வசனத்தின் மூலம் தானே பேசுவாரு. அப்புறம் யார்கிட்ட போய் ஜெபம் பண்ற? வசனம் சொன்னவரே அவர் தானே. அப்புறம் யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன்? கீழ்படியவா வேண்டாமான்னு, செய்யவா வேண்டாம்னு யார்கிட்ட ஜெபம் பண்ணுவேன்? ஏங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைங்க, செய்ய விருப்பம் இல்லை, அதனால அந்த மாதிரி காரணம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எரேமியா சொல்றான் பாருங்க, வாசிங்க. 15வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. யாருக்கு ஆண்டோட வார்த்தை சந்தோஷம் மகிழ்ச்சியுமா இருக்குதோ அவன் தான் உடனே செயல்படுவாங்க, உடனே செயல்படுவான். மறுபடி முடியாது. நீங்க ஆண்டவருக்கு நீங்க படிக்கும் போது எந்த வசனமா இருந்தாலும் உங்களுக்கு முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம இருக்கணும்னா வாஞ்சித்து அதில் கையை வச்சு ஜெபம் பண்ணிருங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நான் புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது மரியாளுக்கு திருமணம் பேசி வச்சிருக்கு, யோசேப்பை நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு. திடீர்னு சொல்லி ஒரு தூதன் வர்றான், அவளை பார்த்து கிருபை பெற்றவளை வாழ்க, உன்னிடத்தில் பிறக்க போது பரிசுத்தாவினால் உண்டாயிருக்கிறது. ஒரு ராஜா பிறக்க போறார். உடனே அவன் சொல்றான், நாங்கள் புருஷனை அறியேனேன்னா. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? தூதன் என்ன சொன்னான்? இது பரிசுத்தாவினால் உண்டானது. மலடி எனப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாசம், தேவனால் எல்லாம் கூடணும். உடனே அவ என்ன சொன்னா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை சொன்னாளா? சரி சொன்னான். அடுத்த நாளா குழந்தை பிறந்துச்சு. 10 மாசம் கழிச்சு தாங்க பிறந்துச்சு. அவள் ஒப்பு கொடுத்தாள். 10 மாதத்துல தான் அவள் பிள்ளை பெற்றெடுத்தா இயேசுவை. அருமையான சௌரனே சௌரியே, ஆண்டவர் உன் கூட பேசும்போது நான் சொல்றேன் பாருங்க, பேசும்போது ஆண்டவரே நான் கீழ்ப்படுறேன்ப்பா, கீழ்ப்படுறேன், எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு கிருபை தருவார், நீங்க கீழ்ப்படுவீங்க. நீங்க தான் இதை படிக்கும் போது இது நமக்கு ஒத்து வராதுன்றீங்களே. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி அநேகரை கலக்கம் உண்டாக்குவதனால் என்ன பண்றீங்களா? இயேசு வரும்போது சந்திக்க முடியாதுன்னு இருக்கு. கசப்பு இருக்குதான்னு பாருங்களேன். சும்மா உதாரணம் சொல்றேன். யார் மேல கசப்பு இருக்குதான்னு பாருங்களேன். உங்களுக்கு கசப்பு இருக்குது வச்சுக்கோ. இப்போ நீங்க அதை படிக்கிறீங்க, யாதொரு கசப்பு உங்களுக்குள்ள உண்டாயிருக்க வேணாம். ஆண்டவரே எனக்கு கசப்பு இருக்குப்பா, இவன் மேல எனக்கு கசப்பு இருக்குது ஆண்டவரே, இவன் மேல எனக்கு கசப்பு இருக்குது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தை கீழ்ப்படுறேன், எனக்கு கசப்பு வேண்டாம் 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 வேண்டாம், இயேசுவின் நாமத்தால சொல்லி பாருங்க, என்ன ஆகுன்றீங்க? என் தேவன் கசப்பை எடுத்துடுவார். நமக்கு தான் கசப்பை வச்சுட்டு இதை விட்டுருங்க ஆண்டவரே, இது ஏன் மேட்ரு,
மற்றது ஏதாவது சொல்லுங்க, நான் அதை கை கொள்றேன். அடே இது என்னடா அது? கசப்பு யார் மேலேயும் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் இருக்கக்கூடாது. வச்சுக்கிட்டு நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்களா? குற்றமற்றவங்களா இருந்துருவீங்களா? நீங்க குற்றவாளி. வசந்தம் இப்படி வாழலன்னா சரியா? இப்போ இறைமையா சொல்றான், வசனம் கிடைச்ச உடனே நான் உட்கொண்டேன் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்களேன், அது கடினம்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. இயேசுவை நேசிக்கிறவனுக்கு எதுவுமே கடினமா இருக்காது. சின்ன உதாரணம் சொல்றேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். தேவன் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். சரி, இப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். நான் சர்வ வல்லமுள்ள 1ஆம் வசனத்தில் இருக்கும். இப்போ உன் மனைவியை நம்ம சாராய் என்று அழைக்காத, நீ சாராள் என்று கூப்பிடு சொல்லிட்டு உனக்கு ஒரு சந்ததி பிறப்பான், அவனிடத்திலிருந்து ராஜாக்கள் ஜனங்கள் பிறப்பாங்க சொல்லிட்டாரு ஆண்டவர். சொல்லிவிட்டு ஆனா பிறக்கிற ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம், உங்ககிட்ட இருக்கிறவங்க பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் நீ என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். இது ஆதியா முதல்ல உள்ளது, நியாயப்பிரமாணம் வரைக்கும் உள்ளது. இப்ப விருத்த சேதனம் பண்ணக்கூடாது. சரி கவனிச்சிங்க, விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் எளிமை போயிட்டாருங்க. அவனை விட்டு எழுந்தருளினார். என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். இப்போ அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணான். சொன்னது என்னைக்கு? அன்னைக்குதான். சொன்ன அன்னைக்கு தான் சொந்த பிள்ளை யாரவன்? இஸ்மவேல். தன்னுடைய சரீரம், வேலைக்காரர்களுடைய சரீரம், வேலைக்காரர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொண்டாங்கடா விருத்த சேதனம் பண்ணுவோம். இம்மிடியேட்டா செய்றாங்க, இம்மிடியேட்டா செய்றாங்க. வேதம் சொல்லுது அவர் எழுந்தருளினார், அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினாங்க எல்லாருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு மேல அவ்வளவு அன்புங்க, அன்புங்க, அன்புங்க. சொன்னவர் ஆண்டவர், அதனால அன்னைக்கே செய்யறான். நீங்க ஜெபம் பண்ணி தானே செய்வீங்க. ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னா ஜெபம் பண்ணி தானே செய்வீங்க. ஆமாவா? அடிக்கணுங்களே. எங்க சொன்னவர் ஆண்டவர், அப்புறம் யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவீங்க? அந்நாளில் தானே செய்யணும். எந்நாளில் தானே செய்யணும். ஆண்டவர் வசனம் பேசுறாரு. அந்நாளிலே செய்ய போறீங்களா இல்ல கொஞ்சம் பிந்தி செய்ய போறீங்களா? நீங்க முறுமுறுக்கிறீங்க, தர்க்கம் பண்றீங்க. ஏன் இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுத்துக்கிட்டு இருக்கியா? நீ தர்க்கம் பண்றியா? நீ குற்றவாளி, நீ குற்றவாளி. குற்றமற்றவனாய் குற்றமற்றவளாய் இருக்கணும். வசனம் சொல்றபடி தான் வாழ்ந்தாகணும். அது முறுமுறுக்க கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. லூக்கான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும். அது யார் அவங்க இருவரும்? சகரியா, எலிசபெத். எங்க வயதான பாட்டி தாத்தா. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைப்படியும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஏங்க ரட்சிக்கப்பட்டது முன்னால, இப்போ ஆசாரியன். ஆனா இது வரைக்கும் கிட்டத்தட்ட அவன் வயசாகிட்டான், அவன் மனைவியும் வயசாயிடுச்சு. அந்த வயசு வரைக்கும் கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களா நடந்தாங்க. வசனம் என்ன சொல்றதோ அப்படியே வாழ்ந்தாங்க. குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட புருஷல குற்றம் இல்லாம வாழணும் வாஞ்சித்து வாழ்வோம். ஆனா கொஞ்சம் காலம் கடந்த உடனே எவனும் எப்படியா இருக்கான், நம்ம மட்டும் இப்படி இருக்கணுமாக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு மாறும். இல்ல சௌரியே, சௌரனை கேள். அத்தனை வயசு வரைக்கும் குற்றமற்றவங்களா இருந்திருக்கிறாங்க. எப்படி?
கத்தரிட்ட சகல கற்பனைப்படி நியமங்களின்படி நடந்து குற்றமற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஏசாயா 66 அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். என்ன சொல்றாருங்க? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ தேவன் யாரை பார்ப்பார்? நடுங்கிறதுனா என்ன அர்த்தம்? இம்மிடியேட்டா கீழ்படுறது தான் நடுங்கிறது. இப்போ நீங்க நடுங்கி வாழணும், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல வருமா? நீங்க நடுங்கி வாழணும்னு நினைக்கிறீங்க வசந்தபடி, உங்க வீட்டார் என்ன சொல்லுவாங்க? ஏய், ஏன்டி இப்படி பண்ற? நாங்களும் தான் கிறிஸ்தவங்க, நீதான் பண்ணணுமா? நாங்களாம் அப்படி பண்ணலையே, ஏன் இப்படி பண்ற? வீட்டை விட்டே விரட்டிடுவேன் அப்படின்னு வீட்டார் சொல்லலாம், புருஷன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், சொந்தக்காரன் சொல்லலாம், வேலையிலேயும் சொல்லலாம். என்ன பண்ண போறீங்க? இவங்கெல்லாம் இப்படி விரட்டுறாங்கன்னு முடியாதுங்க போறீங்களா? முடியாதுங்க போறீங்களா? நீ இந்த மாதிரிலாம் செஞ்ச என் வீட்டுக்கு வராதன்னு சொல்றவங்க உண்டு. நாங்களும் தான் கிறிஸ்டியன்ஸ். என்னமோ இன்னைக்கு என்னமோ சியோன் சபைக்கு போறியா, போறோன்னு இப்படிலாம் வசனம் சொல்றாங்கன்னு சொல்லி மாறிக்கிறியாவா? ஜாக்கிரதை, என் வீட்டில் இருக்கணும்னா ஒழுங்காயிரு, இல்லைன்னா ஓடிரு அப்படின்னு சொல்ற பெற்றோர் உண்டு, புருஷன் உண்டு, மனைவி உண்டு, உறவினர் உண்டு. ஓகே, இப்ப 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து, என் நாமத்து நிமித்தம், என்னக்காக நீங்க வசனத்தின்படி வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல, என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைக்கிறாங்க. என்ன பகைக்கல? உங்களை பகைக்கிறாங்க. அவங்க இயேசுவை தான் வணங்குறவங்க. ஆனா நீ வசனத்தின்படி வாழணும்னு நினைக்கிறாங்களா, உன்னை பகைக்கிறான். உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர், துரத்துறவங்க எத்தனை பேரு? பட போய் அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் மகிமைப்படுகிறார். நாங்களும் ஆண்டவர் தான் வணங்குறோம், கர்த்தர் மகிமைப்படுகிறார். யார் சொல்றது? உங்களை அப்புறப்படுத்துறோம்னு சொல்றாங்க. நீ வசந்துக்காக வாழ்ற ஒன்ன பார்த்து அப்புறப்படுத்திட்டு கர்த்தர் மகிமைப்படுவார்ன்றாங்க. அவனால அதை வாழ முடியல, அவளால வாழ முடியல. ஆனா வாழ்ற ஒன்ன பார்த்து விளக்கிடுவேன், கொண்டுருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? விரட்ட பாக்குறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். யாருக்கு? வசனத்துக்கு நடுங்கிற உங்களுக்கு அவர் முகம் சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படும். வசனத்தின்படி நடக்காதன்னு சொல்லி உங்க வீட்டார் உங்களை வெறுத்தாங்களே, உங்களை விளக்குனாங்களே, இனி என் கூட யாரும் சேராதேன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா? அவர்களோ வெட்கப்படுவார்கள். யோசிச்சுக்க, உன்னை எவனாவது எவளாவது வசந்துக்கு மாறா இப்படி அப்படிதான் நடக்கணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா கேளாத. வசந்துக்கு நடுங்கிறவனாயிரு. யாரோ அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க வெட்கப்படுவாங்க. நீ வசந்தபடி வாழ்ந்தால் கர்த்தருடைய முகம் உனக்கு வெளிப்படும். இயேசு வருவாரா? ஆமே. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லையா? வசந்தபடி வாழலாமா? என்ன சொல்றீங்க? எங்க வீட்டில் சத்தம் போடுவாங்கன்னு சொல்றீங்களே, அதனால தானே சில வசந்த கீழ்ப்படிய முடியல. என்னை பார்த்தா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தானே முடியல. உங்களுக்கு வெட்கம் வரும். வசனத்துக்கு நடுங்கினீங்கன்னா அவர் முகம் உங்களுக்கு மேல பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் குற்றமற்றவளாக இருக்கும்படி தான் வச்சிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது நோவா காலத்தில் எல்லாரும் ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சாங்க. நோவாவையும் நோவா குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார்னு பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம்.
கர்த்தர் நோவாவை நோக்கி, ஆ. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். எப்போ வாசிங்க, 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். போதுமா? இப்போதான் சொல்றாரு, இந்த சந்ததியில் உன்னை என்ன நீதிமானாய் கண்டேன். இந்த சந்ததியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, வா, அவங்கெல்லாம் அப்படி வாழ முடியல அவங்களால. ஆனா நீயோ நான் சொன்னபடி ஏன் செய்தாய், சொன்னபடி எல்லாம் செய்தாய். வா, உள்ள வா, பேழைக்குள்ள வா, பேழைக்குள்ள வா அப்படின்னு பேழைக்குள்ள கூட்டிக்கிட்டாரு. அருமையானுள்ளே, அருமையானுள்ளே, இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் குற்றமற்றவங்களா இருந்தாதான் வசனம் சொல்லுது, அவர் வரும்போது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றம் அற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பு எதுக்காக தெரிந்து கொண்டார்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவளாகவும் குற்றமற்றவளாக இருக்கும்படித்தான். நீங்களும் நானும் குற்றமற்றவளா இருக்கணுமா வேண்டாமா? ஆமென். குற்றமற்றவங்களா இருக்கணும்னா ஒண்ணு என்ன செய்யணும்? இருதயத்தில் உண்மையா இருந்து பாவத்துக்கு செத்துறணும், பாவம் செய்யக்கூடாது. 2, வசனம் என்ன சொல்றதோ அப்படியே வாழ்ந்து குற்றமற்றவளா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நீங்க வரும்போது என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படணும். என்ன உலக தோற்றத்திற்கு முன்னே இன்னைக்கு ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்டீங்களே, அன்பில் பரிசுத்தம் உள்ளவனும் குற்றமற்றவனுமாய் இருப்பதற்கு என்னை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, நானும் அப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்க, என்னை தெரிந்து கொண்டீரே, ஏன் கூட உடன்படிக்கை பண்ணீங்களே, உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டீரே. ஐயா, எத்தனை நல்லவர் ஆண்டவரே. என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்றாங்க, என்னை தெரிந்து கொண்டீரே. என் குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டு என்னை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, நான் உங்களை தெரியுங்களே, நீங்க எங்களை தெரிஞ்சுட்டீங்க, என்ன தெரிஞ்சுட்டீங்கப்பா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆண்டவரே. அதனாலதான் எனக்கு கூட உடன்படிக்கை பண்ணீங்கப்பா. ஆண்டவரே, உலக தோற்றத்திற்கு முன்னாலே என்னை முன்குறித்து அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாகவும் குற்றமற்றவனாயும் வாழ்வதற்காக தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமா இந்த மத்தியான வேளையில ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மத்தியான வேளையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ என் ஆண்டவராய் இயேசுவை போல என்னில் குற்றம் உண்டோ, பாவம் என்னிடத்தில் உண்டோ என்று யாராவது குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டாரு. பாவம் இல்லாத குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இயேசு. அருமையான சகோதரனே, ஆண்டவரே சொல்ல போறோம், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர்ப்பா. உள்ளத்தில் உண்மையா இருக்கிறவன் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வான்னு சொல்லி வேதத்திலிருந்து நாங்கள் படிச்சோமே. என் உள்ளத்துல உண்மை வைங்க ஆண்டவரே, என் உள்ளத்துல உண்மை வைங்க ஆண்டவரே. நான் ஒரு உண்மை உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என் தேவனே, தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே அவனிடத்தில் யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று இருக்குது. ஆண்டவரே, மனப்பூர்வமா சொல்றேன்ப்பா, ஏதோ பாஸ்டர் கத்தி கத்தி சொல்றதுனால நான் ஒப்பு கொடுக்கிறேங்கிறது இல்லை. உண்மையாகவே நான் உங்களை நேசிக்கிறேன். கோடிக்கணக்கான மக்கள் இருக்க எங்களை போய் தெரிந்து கொண்டீரே, என்னை போய் தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளத்துல உண்மையா இருந்து நான் பாவம் இல்லாத குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதே நேரத்தில் என் தகப்பனே, வசனத்தின்படியே வாழ்ந்து குற்றமில்லாத ஒரு ஜீவியம் ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே நாங்கள் குற்றம் இல்லாமல் வாழ வாஞ்சிக்கிறோம். ஆகவே எந்த வசனத்தையும் முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம வாழ்றதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. சொன்னது நீங்க ஆண்டவரே, நான் உங்களை 100% நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி நேசிக்கும் போது இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க அப்படிலாம் எழுத மாட்டோம்.
இல்ல ஒருவேளை நாங்க செய்யற இந்த வசனத்துக்கு மற்றவங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், எங்களை புறம்ப கூட தள்ளலாம், எங்க குடும்பமா இருக்கலாம், வெறுக்கலாம். ஆனால் யார் வெறுத்தாலும் யார் தள்ளினாலும் ஆண்டவரே வசனத்தின்படியே வாழ்றதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை இயேசு வெளிப்படும் போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமில்லாமல் காணப்படுவதாக. நான் அப்படி வாழ என்னை இந்த மத்தியான வேளையில பலிபிடத்தில் வைக்கிறேன் ஐயா. என் உள்ளத்தில் உண்மை வச்சு குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், பாவம் இல்லாது வசனத்தின்படியே வாழ்ந்து ஆண்டவர் நடுங்கி ஜீவித்து குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். எல்லாரும் வாயத்திறன்னு சொல்லுங்க பார்ப்போம், எல்லாம் வாயத்திறன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நான் குற்றமற்றவனாய் வாழ்ந்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே சந்திக்க முடியும்ப்பா. ஏன் நான் மனவாழ்னா இயேசு குற்றமற்றவர், நானும் குற்றமற்றவனாய் குற்றமற்றவளாய் வாழ்வதற்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடு. சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம். ரகதான ரபா ஷகல ரபா 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 சங்கதான ரபா ஓ ரிஷந்தன ரிபல ரதன ரிஷ்கல ரதன ரபா. எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் வாழ அவர்களுக்கு மத்தியிலே என்னை எங்களையும் தெரிந்து கொண்டீரே, உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினீரே, உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டீரே, கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டீரே. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவளுமாய் இருக்கும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. தேவனே, என்ன நல்ல ஆண்டவர் நீர், என்ன நல்ல ஆண்டவர். அன்பிலே பரிசுத்தம் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கப்பா. ஏன் அப்படின்னா எங்க கூட உடன்படிக்கை பண்ணினவர் குற்றம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். அப்படி இருக்க குற்றம் இல்லாத உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்ட நாங்கள் உம்மை போல் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தாங்க. இந்த பொல்லாத உலகத்துல பாவம் இல்லாது குற்றம் இல்லாது வாழ்ந்து விடுவதற்கு கிருபை தாங்க. அதே நேரத்தில் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே நாங்களும் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி எந்த வசனத்தையும் முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம செய்துவிட உதவி செய்யுங்க. என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களே, முழு உலகத்தையும் அழிச்சிங்க. உம்முடைய வசனத்துக்கு நடுங்கின நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் என்று இருக்கிறபடி அது நிமித்தம் அவனை அவனுடைய குடும்பத்தையும் பேழைக்குள் பிரவேசிக்க செய்து ஜலப்பிரளயத்துக்கு அவங்களை தப்புவித்தீரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். அப்படி என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் இயேசு வரும்போது எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காணப்பட என்னை எங்களையும் மனதார ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நடத்துங்க. வருகைக்கு நாங்கள் எந்த நாளிலும் ஆயத்தமாக இருக்கட்டும். அது எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் என்று இருக்கிறபடி உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். அதை சீக்கிரமாய் செய்வீராக. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தாங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.